வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் லெசனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் முதல்ல நான் படிக்கிறேன், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே நடத்தாமல் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் ப்ராப்பராக நம்ம நடத்த போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியெல்லாம் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம நடத்த போகிறோம். ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நம்ம ஒரு குரூப் 4 படிக்கிறீங்க இல்லை குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படை, அதுதான் பேஸு. நிறைய பேர் ஸ்கூல் புக்கே படிக்காமல் என்ன பண்ணுறாங்க, எடுத்தோடனே அவுட் சோர்ஸ், அதாவது பிரகதீஷ் பப்ளிகேஷன், டாப் ஐஏஎஸ் அகாடமி, இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயம் வந்துடும், நிறையா படிக்கணுமே, பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்கூல் புக்கை கரெக்டாக படிச்சுட்டு, இன்னும் நிறைய பேர் 6லேருந்து 9 தொடரதே கிடையாது, நேராக 10 அப்புறம் 11 12 அப்படி போயிடுறாங்க. ஸோ 6லேருந்து 9 வரையும் நிறைய டேட்டாஸ்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்தால் கூட நமக்கு அது ப்ராஃபிட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புக்கை படிங்க, ஃபஸ்ட்டு 10th புக்கு படிங்க, அதுக்கப்புறம் 11th 12th ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டாப் ஐஏஎஸ் அகாடமியோட பாலிட்டி புக் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா நமக்கு குரூப் 4 குரூப் 2ல் நம்ம கேட்கக்கூடிய அந்த ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய 15 மதிப்பெண்ணை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்திய அரசியல் அமைப்பில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு அடிப்படை கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து உள்ளது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் நிர்வாகம், இப்போ நம்ம இந்திய நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டை பொறுத்தவரை அதிகார பிரிவினை கோட்பாடுலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, ஓகே, அது நம்ம அடுத்து இருக்கிற அதிகார பிரிவினை கோட்பாடு யார் சொன்னது அப்படின்னா மாண்டெஸ்கி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன நம்ம பிரிவினை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்லாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு சொல்லி 3 அங்கம் இருக்குது. இப்போ அந்த இதில் இந்த நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ நிர்வாகம் அப்படின்னா யார் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிர்வாகம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, அடுத்தது அட்டார்னி ஜெனரல், இப்படி இந்த ஒரு வரையறை நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு பேசிக் தானே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம், ஒரு நாட்டின் நிர்வாகம், இந்த நாட்டில் நிர்வாகம் அப்படிங்கிறது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட முன்னேற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அச்சாணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நம்ம நாட்டின் முன்னேற்றத்துக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அச்சாணி. இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படை என்ன, அதோட வீல். அந்த வீல் நமக்கு சுத்தணும், கரெக்டாக போகணும் அப்படின்னா அதுக்கு என்னது, ஆணி தேவை தானே, அச்சாணி தேவை தானே. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டிலாம் அச்சாணி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அச்சாணி அப்படின்னா நம்மளோட அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் நிறுவன கட்டமைப்பு பல்வேறு துறைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் கட்டமைப்புடன் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது கேட்பாங்க கொஸ்டின். அமெரிக்காவில் தோன்றியது. அப்போ யுஎஸ்ஏல தான் தோன்றிருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்திய அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தோன்றது. இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. அப்போ ஒரு அறிமுகம் படிக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. திருப்பி ரிப்பீட் பண்ணுற பாருங்க. ஒரு நாட்டு நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம் தான் என்னது, அரசியல் அமைப்பு. நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்குது. ஓகே, இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதல்ல எந்த நாடுகள்லேருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுகள்லேருந்து தோன்றியது. சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பின் அவசியம். ஒரு அரசியல் அமைப்பு எதுக்கு சார் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சி நாடுகளை நிர்வகிக்கக்கூடிய, அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக உலக அளவில் மக்களாட்சி நாடுகள் நிறையா இருக்குது. அதில் ஃபேமஸ் என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியா. நம்ம 6வது புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்தியா மக்களாட்சியை பார்த்தீங்கன்னா 79% நம்புது அப்படி சொல்லி. அப்போ அந்த மக்களாட்சினாலே ஒரு கூற்று தெரியும், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கர் சொல்லி கூற்று நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் 6th புக்கில் இருக்குது. சரி, ஓகே, இங்கே வந்துடுவோம். இப்போ அரசியலமைப்பு அவசியம் என்ன. இப்போ அனைத்து மக்களாட்சி நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாட்சி நாடுகளிலும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சுருக்காங்க.
ஒரு நாட்டின் குடிமக்கள் அந்த ஒவ்வொரு நாட்டின் குடிமக்கள் இருப்பாங்கல்ல, அந்த குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் அவன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுத்துருக்கும். சமுதாயத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது கொஸ்டின்ஸ் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க. பொதுவாக ஒரு நாடு அப்படின்னா பல்வேறு மக்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துங்க, 2011 கணக்கின்படி 121 கோடி இருக்காங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. இப்போ நமக்கு வந்து 2021 நடந்திருக்கணும், கொரோனா காலகட்டம் அந்த மாதிரி சூழ்நிலைனால நடத்தலை. இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃபேமஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டலில் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிப்போம். சரி, ஓகே. அப்போ 2011 கணக்கின்படி 121 கோடி, இப்போ 140 தாண்டின்னு சொல்கிறாங்க. 2011 கணக்கின்படி வந்து சீனா தான் ஃபஸ்ட் இருந்தது, இந்தியா ரெண்டாவது இருந்துச்சு. இன்றைய கணக்கின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபஸ்ட் இருக்குது மக்கள் தொகையில் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இங்கே வந்துடுவோம். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் பல்வேறு மதம், ஜாதி, கலாச்சாரம், மொழி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு அவங்களோட மொழியையோ அவங்களோட கலாச்சாரத்தையோ பாதிக்காத வகையிலும் என்ன பண்ணணும் இருக்கணும், அவங்களோட முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், எங்களுக்கு வேறு மாதிரி இருக்கணும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கணும், அப்படி இல்லாமல் எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அடிப்படை சட்டமாக நம்மளோட அரசியலமைப்பு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கிய அவசியம். ஏன்னா ஒரு சடன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம போவோம். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கணும். இதெல்லாம் வந்து எங்கே இருந்துச்சு? ஆங்கிலேயர் காலம், பிரிட்டிஷ் காலத்தே வந்துச்சு. பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து ஊழல் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கொண்டு வரணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டுறாங்களா. அதே மாதிரி இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, இவங்களை வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே கரெக்டாக கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளோட அரசியலமைப்பு. அதுக்கு தான் ரொம்ப முக்கியம். சரி வாங்க, பொதுவாக ஒரு நாடு பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டுள்ள பல்வேறு இன மக்களை கொண்டிருக்கிறது. எனவே அரசியலமைப்பானது அவ்வாறான குடிமக்களின் நம்பிக்கைகளை நிறைவு செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து அரசியலமைப்பு அவசியம். அப்போ நமக்கு அடிப்படை கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்கம். இப்போ இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது இங்கே 10th புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரணும். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் பார்க்குறதுனால புதுசாக படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை தான் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம டீட்டெயில் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இதில் என்ன தேவையோ அதை மட்டும் படித்து வச்சு சும்மா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்திய அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி முதல்ல எப்போ சொன்னாங்க? இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், சரி இந்திய அரசியலமைப்பு வேணும், அதை யார் ஏற்றுவா? அதுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம், நம்ம தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நாள் தான் படிக்க முடியும்? ஒரு அகாடமி போகிறோம் அப்படின்னா அந்த அகாடமியை போவோம், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நடத்துவாங்க, நிறைய நம்ம மெம்பர்ஸ் இருப்பாங்க, நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம படிப்போம்ல. அதே மாதிரி தான் அரசியலமைப்பு வேணும்னு சொல்கிறீங்க. அந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மெம்பர்ஸ் வேணும், அதுக்கு அப்போ அவை வேணும். அந்த அவையை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அந்த அவையை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கும், அவங்கள்ட்ட ப்ரெஷர் பண்ணணும். இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அப்போ 1919 மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதோட அந்த இடத்துல இருந்தே நமக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி ப்ரெஷர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு 1920 வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து அரசியலை பற்றி பேசியிருப்பார். 1922 அன்னி பெசன்ட் பேசியிருப்பாங்க. இப்படியே பேசிட்டு போது 1928 மோதிலால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எழுதியிருப்பார். லார்டு பிரெகன் ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன திராணி இருக்குது அரசியலமைப்பு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஒரு 28 நபர்களை கொண்டு எழுத அழைப்பார். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முடிச்சிருப்பார். இதெல்லாம் நம்ம படிப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஐஎன்சியில் இந்திய தேசிய காங்கிரஸில் படிப்போம். அதனால் சொல்கிறேன், ஒரு இந்திய தேசிய காங்கிரஸும் பாலிட்டியும் அப்படியே மிங்கிளாகி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதன் பிறகு தான் நம்ம வந்து 1950க்கு அப்புறம் தான் நம்ம பிரித்து படிப்போம்னு வச்சிங்களேன். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, 1934 ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இங்கே 1934 தான் முதல்ல அரசியலமைப்பு சட்டம் வேணும்னா அதுக்கு ஒரு சபை வேணும், அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என்று முதல்ல ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ கம்யூனிஸ்டின் முன்னோடி தலைவர்னு சொல்லக்கூடிய எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் முதல்ல சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்போம். 36 லக்னோ மாநாட்டில் வந்து வயது ஒரு அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 37 வந்து பாசிபிளில் காங்கிரஸ் நடந்திருக்கும், அங்கேயும் ப்ரெஷர் கொடுக்கும். இப்படி ஒரு வரலாறு இருக்குது. இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு ஒரு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அது எல்லாமே இங்கே கொடுத்துல. அப்போ எதுக்கு சார் கொடுத்துலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க ஸ்கூல் புக்கை படித்து வச்சிங்க, அது போதும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கிளாஸில் வந்து இதை நான் விளக்கம்லாம் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்துடுவோம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பின் உருவாக்கம். இது எப்படி சார் உருவாடுது? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 1946, ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நமக்கு 39 ஸ்டார்ட் ஆகி 1945 வரையும் நடக்கும். சரிங்களா? 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்தில் பிரதமர் வந்து அட்லி பிரபு வந்து தொழிலாளர் கட்சியில் ஜெயிச்சிருவார். அந்த பிரதமர் வந்து என்ன பண்ணுவார், இந்தியாவுக்கு சுதந்திரம் தரேன்னு சொல்கிறார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 1946 அமைச்சரவை தூதுக்குழு, அதை கேபினெட் குழுன்னு சொல்லுவாங்க. அந்த குழு அனுப்புவாங்க. அதில் வந்து 3 பேர் இருப்பாங்க.
ஓகேவா. அதில் வந்து பெத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைவராக இருப்பார். ஸ்டார்போர்ட் கிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படி சொல்லக்கூடிய 3 நபர்கள் இருப்பாங்க. அந்த 3 நபர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அறிக்கை விடுவாங்க. இதன் மூலம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. இதிலேயே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அதாவது 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் நன்கொடையா, அல்லது கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22 கிரிப்ஸ் தூதுக்குழுவா, இல்லை அமைச்சர் தூதுவா, எதன் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியல் நிர்ணய சபை. சரி, ஓகே. இந்திய அரசியல் இதான் வந்து அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதில் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த மெம்பர்ஸ் ஓகேவா, நம்ம கணக்குப்படி எம்எல்ஏன்னு வச்சுங்களேன், சாரி எம்பின்னு வச்சுங்க, சும்மா ஒரு ஐடியாவுக்கு. இந்த எம்பியை, அதாவது இந்த மெம்பர்ஸ் ஓகேவா, இந்த எம்பியை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுறாங்களா, எம்எல்ஏ எம்பி செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எம்எல்ஏ யார் செலக்ட் பண்ணுறா, நம்ம செலக்ட் பண்ணுறோம், மக்கள். ஸோ வந்து மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. அதே ஃபார்மெட்டில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று இருக்குது, இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை இருக்கா, சட்டமன்றம் இருக்கா, அதில் எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்துருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1946, ஏன்னா 39 டிசம்பர் 22 என்ன பண்ணிடும் அப்படின்னா, நம்ம வந்து சட்டசபை கலைச்சிருவாங்க. அது வந்து அந்த ஸ்டோரிலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் படிப்போம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா, 296 தொகுதிக்கு நடக்கும். அந்த தொகுதியிலேருந்து ஜெயிச்சுட்டு அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதுதான் எம்எல்ஏன்னு சொன்னேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த எம்எல்ஏ தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினரை செலக்ட் பண்ண போகிறாங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 10 லட்சத்திற்கு ஒருவர் அப்படிங்கிற விதத்தில் செலக்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா 389 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி சார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு 3 மெத்தடில் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்ஷியலி எலெக்டட், பார்ஷியலி நாமினேட்டட். இது வந்து ஆல்ரெடியே 1942 மார்ச் மாதம் 22ஆம் தேதி கிரிப்ஸ் தூதுக்குழு இதான் சொல்லியிருக்கும். அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இந்த செலக்ட், அதாவது மாகாண பிரதிநிதிகள்னு சொல்லுவாங்க, அது வந்து என்ன 292 பேர். அதுக்கப்புறம் 93 பேர் சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்தது பலுசிஸ்தான் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஒருவர். அதுக்கப்புறம் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர். அந்த மாகாண முதன்மை ஆணையர் யார் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா. டெல்லி, அடுத்தது அஜ்மீர், அடுத்தது கூர்க், இப்படி 3 பகுதியிலேருந்து வருவாங்க. ப்ளஸ் 1 பலுசிஸ்தான். இதெல்லாம் சேர்த்து தான் வந்து எத்தனை வர்றாங்க, 389 பேர் வர்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, புதுடெல்லியில் நடக்க போகுது. 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஸோ புதுடெல்லியில் காலைல 11 மணிக்கு நடக்க போகுது. சரி, ஓகே. இந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னா, ஒரு 211 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இங்கே வந்துருங்க. இந்த சபையில் ஃபஸ்ட்டு வந்து கருப்பொருள், ஒரு சபை நடக்குதுன்னா அது கருப்பொருள் இருக்கும்ல, அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். அப்போ நம்மலாம் பார்ப்போம், தற்காலிக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த அவையில் மூத்தோரை தானே தேர்ந்தெடுப்போம். இந்த முறை எங்கேருந்து எடுத்திருக்கு அப்படின்னா ஃப்ரெஞ்சு முறை இருந்து எடுத்திருக்கு. இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, 12th புக்கில் நமக்கு இருக்கும். சரிங்களா. அந்த 10th புக்கில் இருக்காது, 12th புக்கில் இருக்கும். அதை படித்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. இங்கே வந்துருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்போ 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தற்காலிக தலைவர் வயதில் மூத்த டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. ஓகேவா. இதை வந்து முன்மொழிகிறது அப்படின்னு சொன்னால் ஜேபி கிருபால்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை செலக்ட் பண்ணுறாங்க. எப்போ முதல் அரசியல் நிர்ணய சபை மாநாடு 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 11 மணிக்கு டெல்லி நடக்குது. அங்கே செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு முறையிருந்து எடுக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அவர் இறந்துடுறாரு. ஓகேவா. அதனால என்ன பண்ணுறாங்க, அடுத்தது டிசம்பர் மாதம், அதான் 1946 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மறுபடியும் அரசியல் நிர்ணய சபை கூடுது. அப்போ 2வது மாநாடு, 2வது டைம் கூடுது. அப்போ குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்தல். அப்போ நிரந்தர தலைவர் யார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேர் யார் யார் அப்படின்னா, ஹச்சிசி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஹச்சிசி முகர்ஜி பிரச்சனை இல்லை, விடி ரொம்ப முக்கியம். ஏன்னா விடி ஒருத்தர் இருக்காரு, டிடி ஒருத்தர் இருக்காரு. இந்த விடி அப்படிங்கிறது எதுக்கு வர்றாரு அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையின் 2வது மாநாட்டில் நமக்கு வந்து 2வது நிர்ணய சபை கூட்டத்தில் வர்றாரு. இந்த டிடி அப்படிங்கிறது டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்படக்கூடிய டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. 2 பேரும் குழப்பக்கூடாது, இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கணும். சரி, ஓகே. இப்போ விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் இருக்காங்க, துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு அப்படியே கேட்பாங்க.
ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ வந்து 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். இதில் வந்து சில திருத்தங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொள்கிறாங்க. அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு, அது டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்படுது. எப்போ அமைக்கப்படுது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி அமைக்கப்படுது. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, இந்த இடத்துல 10th புக்கில் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகே. எனவே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று யார் அழைக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை அழைக்கிறாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் பார்க்குறோம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க. சரி, ஓகே. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றம் மற்றும் பலரால் விவாதிக்கப்படுது. இறுதியாக என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எவ்வளோ வருஷம் எழுதுறாங்கன்னா தோராயமாக 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எழுதுறாங்க. ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் எடுத்துகிட்டு எழுதுறாங்க தோராயமாக. ஆனால் அந்த தோராயம் கேட்க மாட்டாங்க, இந்த கரெக்டாக உள்ள அக்யூரசி தான் கேட்பாங்க. சரி, ஓகே. இங்கே வந்துடும். இறுதியாக முகவுரையை ஃபைனல் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. இப்போ கரண்டில் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா, கரண்டில் வந்து 25 பாகம் இருக்குது. 465க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டப்பிரிவு இருக்குது. அட்டவணை வந்து 12 இருக்குது. ஓகேவா, இது வந்து அன்றைய காலகட்டம். சரிங்களா, அப்போ நமக்கு எவ்வளவு இருக்குது, அதாவது 1950 ஜனவரி 26 அந்த காலகட்டத்தில் இருந்தது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியல் அமைப்பை வந்து 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுது. ரொம்ப முக்கியம். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ எப்போ அப்படின்னா 1949 நவம்பர் மாதம் 26 இந்த தினத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சட்ட தினம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி சார். இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா சபை அந்த கூட்டம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம், அதுதான் சட்ட தினம். நடைமுறைக்கு வந்தது அதுதான் 1950 ஜனவரி மாதம் 26. இதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம்ல, இதுதான் நடைமுறைக்கு வந்தது. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நவீன இந்தியா அப்படின்னா எது, 1947 1950 அப்படி சொல்லி கொஸ்டின் இருக்கு. ஏன்னா புக்கில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக அந்த ரெண்டுமே இருந்துச்சு ஆன்சரு. சரியான ஆன்சர் 1950. ஓகேவா, நவீன இந்தியா அப்படிங்கிறது 1950 தான். சரியா, சரி, ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் 1947 50 வந்து என்ன இருப்போம் அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம். அதெல்லாம் பின்னாடி அதுக்கு விளக்கம்லாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்ரா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து சேலரிலாம் வாங்கியிருக்க மாட்டார் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து எவ்வளோ பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சும்மா ஒரு சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாங்க, நிறையா கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ என்ன பாணியில் எழுதினாங்க அப்படின்னா இத்தாலி பாணியில் எழுதியிருக்காங்க பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்ரா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிலாம் வாங்கியிருக்க மாட்டார் எழுதுனதுக்கெல்லாம். இவர் பேர், இவரோட தாத்தா பேர் பேர் போட்டுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஜிகே தெரிஞ்சு வச்சிங்க, அவ்வளோதான். ஓகே. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் மிகவும் நீளமானது. ரொம்ப நீளம். காரணம் என்ன, நம்ம பாப்புலேஷன் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நீளமாக எழுதியிருப்பாங்க. நம்மளோட இந்தியாவோட பரப்பளவு பெருசு, மக்கள் தொகை அதிகம். அதனால் அப்போ மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியுமா, ஜாகிரபி டக்குன்னு ரிவிஷன் பண்ணிங்க. 32,87,263 சதுர கிலோமீட்டரா. ஓகேவா, நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம படிச்சிட்டோம்ல, சும்மா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிங்க, அவ்வளோதான். உலகத்தில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்போடும் மிகவும் நீளமானது எது, நம்மளோட அரசியலமைப்பு. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகள் அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி எந்த நாடுகள்லேருந்து எடுத்தாங்கன்னா 60 நாடுகள்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 12th புக்கில் ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும், எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னு. 60 நாடு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு 10 நாடு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தோராயமாக 3 வருஷம் சொன்னோம்ல, இந்த வருஷத்தில் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது, நெகிழும் தன்மையும் கொண்டதாகவும் நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்குது. அதனால் நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மை அப்படின்னா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கல, ஒன்றும் கிடையாது. ஒரு இந்திய அரசியலமைப்பு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அது நெகிழும் தன்மையா நெகிழாத்தன்மையா. அப்போ நெகிழாத்தன்மை அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். நெகிழும் தன்மைனா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ நெகிழக்கூடியது. நெகிழாத்தன்மை அப்படின்னா 3/2 பங்கு, சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி போகிறது. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகிழாத்தன்மை அப்படிங்கிறது எங்கே இருக்குது, நெகிழும் தன்மை எங்கே இருக்குது. நெகிழாத்தன்மை அப்படிங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதே எங்கே பண்ணுறாங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த 2 நாடுகள்லேருந்து ரெஃபர் பண்ணி ரெண்டுக்கு இடையில நம்ம இருக்கிறோம்.
அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நெகிழும் தன்மையாகவும் நெகிழாத்தன்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. ஓகே, அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டிருக்கு. கூட்டாட்சி மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. அடுத்தது மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் சட்டமன்றம், அதன் நாடாளுமன்றம் என்ன சட்டமன்றம் எல்லாம் ஒன்று தான். ஓகே, சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு தான் சட்டமன்றம். ஸோ மத்தியில் வந்து நாடாளுமன்றம் சொல்கிறோம், மாநிலத்தில் வந்து சட்டமன்றம்னு சொல்கிறோம். ஓகே, சென்ட்ரலில் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் வந்து என்ன இருக்குது, சட்டம் இயற்றக்கூடிய அவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக இருக்குது. அப்போ எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம், எந்த மதத்தினாலும் நம்ம அது எம்மதமும் சம்மதம், அதுதான் இந்தியா, மதச்சார்பற்ற நாடு. ஓகே, இப்போ எல்லா நாட்டிலையும் பண்ண முடியுமா? இப்போ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாடிகன் இருக்குது, இலங்கை இருக்குது, அப்புறம் பாகிஸ்தான் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு நான் இந்த மத புதுசாக ஒரு மதத்தை கிரியேட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்தியா பொறுத்த வரையும் நான் புதுசாக, இப்போ நீங்கள் வந்து அக்பர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்தியா பொறுத்தவரை மதமும் சம்மதம், எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், சீக்கியர்களாக, இப்படி எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்தியா சமய சார்பற்ற நாடு. அடுத்து சுதந்திரமான நீதித்துறை. அப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், 3 அங்கம் பார்த்துட்டோம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த நிர்வாகமும் நீதித்துறையும் பிரிக்கணும். ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 படிச்சிருவோம். சரி, ஓகே. இந்த நிர்வாக பிரிவினை கோட்பாடு சொன்னது யார்? மாண்டெஸ்கின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீதித்துறை அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டிருக்கும், சுதந்திரமாக தனியாக அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிறது தான் சுதந்திரமான நீதித்துறை. அடுத்தது உலகளாவிய வயது வந்தோர். அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை அறியப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ 18 வயசு இருக்காப்பா, ஓட்டு போடலாம்ப்பா. அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சா? ஆரம்பத்தில் 21 வயசு. இந்த 21 வயசு 18 வயசு எப்போ ட்ராவல் ஆனிச்சு அப்படின்னா 61வது சட்ட திருத்தம் 1988 அடிப்படையில் இந்த 21 வயசுலேருந்து 18 வயசாக மாறுனுச்சு. காரணம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் தொகை இருந்தது காரணமாக என்ன பண்ணுறாங்க, அதை மாற்றுறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். 61வது சட்ட திருத்தம் 1988. இது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1989 எலெக்ஷனில் நமக்கு நடைமுறைக்கு வந்தது. இந்த டேட்டா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா இதில் இல்லை, நோட் பண்ணி வச்சிங்க. இப்போ கரண்டில் வந்து 18 வயசு. இதுவே 1950 ஜனவரி 26, அதுக்கப்புறம் 1988 முன்னாடி வரையும் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது எத்தனை வயசு நிரம்பி தான் ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டால் 18 வயசு அடிச்சிடக்கூடாது, 21 வயசு. ஓகேவா? ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சா எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது ஒற்றை குடியுரிமை வழங்கிறது. அப்போ நம்ம இந்தியா பொறுத்தவரை ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது. இதே வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அமெரிக்காவுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கு தனி குடியுரிமை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்திய குடியுரிமை ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ்நாடு ஒரு குடியுரிமை, கேரளா கேரளா ஒரு குடியுரிமை, அப்படிலாம் இல்லாமல் இந்தியாவுக்கு பொதுவாகவே வந்து ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறுபான்மையர், பட்டியல் இனத்தவர், அதுக்கப்புறம் பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் சலுகைகளை வழங்க வழிவகை செய்திருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய அனைவரையும் என்ன பண்ணணும், முன்னேற்றணும், அவங்கள எல்லா அதிகாரமும் கொண்டு எல்லாத்தையும் பெறணுங்கிற வகையில் நம்ம இந்தியன் அரசியலமைப்பு நமக்கு வரையஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகவுரை பார்க்க போகிறோம். ஸோ வந்து லென்த்தாக போகுதான்னு தெரியல. ஸோ வந்து இந்த முகவுரையோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சோம், ரொம்ப லென்த்தாக இருந்தால் படிக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ முகவுரை, பிரியாம்பிள் சொல்லுவாங்க. இந்த முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பின் அறிமுகம். ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஜை எடுத்து பார்த்துட்டு என்னென்ன கண்டென்ட் என்னென்ன இருக்குது உள்ளாரன்னு பார்க்குறோம்ல. அதே மாதிரி அரசியலமைப்பில் நமக்கு இவ்வளோ ஆர்டிகல் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது எல்லாமே முன்னாடியே கொடுத்துருவாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரி, ஓகே. இந்த முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறது குறிக்கிறது. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியிருக்கும். அரசியலமைப்பின் சுருக்கம்னு சொல்லலாம், சாராம்சத்தை கொண்டது, பெருமதிப்புடையது. அதனால் அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னு கேட்டால் முகவுரை தான். இந்த முகவுரை அப்படிங்கிறது முதல்ல எந்த நாடுகளில் ஃபாலோ பண்ணாங்கன்னா இதுவும் அமெரிக்கா தான், யூஎஸ்ஏ தான், யூஎஸ்ஏ. சரிங்களா? இதை வந்து யார் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பார்க்குறாரு, அருமையாக இருக்கே, இதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 1947 ஜனவரி 2 கொடுத்தாங்க, தப்பு, ஜனவரி 22 டைப் மிஸ்டேக்கில் இருக்குது புக்கில். சரி, ஓகே. இது வந்து 2019 எடிஷன் புக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த புக் இந்த 2019 படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள புக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் 2019 நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, படிக்க சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோதிலால் நேரு என்ன பண்ணுறாரு, 1946 3வது அரசியல் நிர்ணய நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து முதல் மாநாடு வந்து 1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கூடுன்னு சொன்னோம்னா, அடுத்து 2வது வந்து 11 கூடுதா, 3வது எப்போ கூடுது அப்படின்னா 13 கூடுது. ஓகேவா? அதாவது 9, 11, அதுக்கப்புறம் 13. இந்த 13 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பொருள் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னா நோக்க தீர்மானம் அல்லது குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க, அதை கொண்டு வராரு. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. இவர் கொண்டு வந்ததை எப்போ ஏற்றுக்கொள்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபை 1947 ஜனவரி மாதம் 22. அதுதான் இங்கே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த நோக்க தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருக்கும், திரும்ப சொல்கிறேன்.
1946 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி புதுடெல்லியில் 11 மணிக்கு காலைல 11 மணிக்கு என்ன நடக்குது, அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் கூடுதுன்னு நம்ம படித்தோம். அதில் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா செலக்ட் பண்ணுறாங்க. இந்த தற்காலிக தலைவர் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரெஞ்சு அரசு எடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து முன்மொழிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொன்னோம். அடுத்து இவர் டிசம்பர் 10 இறந்துறதுனால டிசம்பர் 11 என்ன பண்ணுறாங்க, அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டம் கூடுறாங்க. அதில் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செலக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு ஹெல்ப்பாக, அதாவது துணை தலைவர்களாக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லிட்டு 2 பேரை பார்க்குறோம். அதன் பிறகு டிசம்பர் என்ன பண்ணுறாங்க, 13ஆம் தேதி 3வது அரசியல் நிர்ணய சபை மாநாடு கூடுது. அதில் வந்து என்ன நோக்கம் என்ன அப்படின்னா, கருப்பொருள் என்ன அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம். அப்போ ஜவஹர்லால் நேரு கொண்டு வராரு. அப்போ அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் அரசியல் நிர்ணய சபையால் 1947 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான், நோக்க தீர்மானம் தான் இன்னைக்கு முகவுரையாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முகவுரை அப்படிங்கிறது 1976 42வது சட்டத்தின்படி திருத்தம் பண்ணுறாங்க. என்ன திருத்தம் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 வாசகம், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அதாவது சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி 3 புதிய சொற்களை சேர்க்குறாங்க. எப்பன்னு கேட்பாங்க, 42வது அரசியலமைப்பு சட்டம் 1976. சரி, ஓகே, இங்கே வந்துடும். இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கிறது. இப்போ 1950 ஜனவரி 26 அந்த காலகட்டத்தில் இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசு, அதாவது மக்களாட்சி, இந்த 3 வாசகம் தான் இருந்துச்சு. அப்போ இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு, இப்படி 3 வாசகம் தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, 1976 42 சட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்திய மக்களாகிய நாம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, ஜனநாயகம் கொடுக்கலாம் அல்லது மக்களாட்சின்னு கொடுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். இப்படி ஒரு வாசகம் அரசியலமைப்பு முகவரியில் கூறப்படுது. அதுவும் மட்டும் கிடையாது, குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி அனைவருக்கும் கிடைக்கிற வகையில் பாதுகாப்பு வழங்குவது முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதிங்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, இது எந்த நாட்டிலேருந்து ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து 1917 அக்டோபர் புரட்சி, அந்த ரஷ்யாவிலேருந்து ரெஃபர் பண்ணது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க, சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்திக்கணும், சரிங்களா? உங்களோட சிந்தனை சுதந்திரமாக, யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, சுதந்திரமாக சிந்திக்கலாம். உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நம்பிக்கை, சமய வழிபாடு, இது எல்லாத்துலேயும் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. தகுதி வாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சமத்துவத்தை அளிக்கிறது. இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தை அளிக்கிறது. இங்கே இந்த சமத்துவம், சகோதரத்துவம், இப்படியெல்லாம் சுதந்திரம்லாம் படிக்கிறீங்கல்ல, இது எந்த அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க, இல்லை எங்கேருந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1789 7, 8, 9 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கேருந்து எடுக்கப்பட்டது. அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சி. அப்போ சமூக பொருளாதார அரசியல் அப்படின்னா 1917 அக்டோபரில் நடைபெற்ற ரஷ்ய புரட்சி, அங்கே ரஷ்யாவோட புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது பிரெஞ்சு புரட்சியில் எடுக்கப்பட்டது. இது நமக்கு எங்கே இருக்குது, முகவுரையில் பிரியாம்பிளில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதற்கு முக்கியத்துவம் தரப்படுது. ஸோ இவ்வளவு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரையுமே நம்ம வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்குமே, இதை நல்லா பாருங்கள். இதில் வந்து ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்லணும்னா ரொம்ப நிறைய சொல்லலாம். ஒரு குரூப் 2 மெயின்ஸ் அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு இப்போ தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள். எடுத்தோடனே உட்காந்து படிக்கிற இடத்துல பார்க்காதீங்க. படிச்சுட்டு டயர்டாக இருக்கும்பொழுது, இல்லை இதுக்கு மேலே படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அதை கேட்டிங்க அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். அல்லது தெரிஞ்ச விஷயங்களை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் படிச்சிருக்கோம், அது ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் நல்லா மைண்டுக்குள்ளே போகும். ஸோ வந்து நம்ம என்ன தான் படிக்கிறத தாண்டி கேள்விச்சொல் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.